பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டுக்கால் ஏற்றுப்படியாக பார்க்கிறேன். என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டுக்காலுக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒரு சகோதரி மாத்திரம்தான் நிறைய கமெண்ட் போடுறாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துலேயும் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பெருமை உள்ளவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். பெருமை என்ன அழகில் பெருமை, திறமையில், படிப்பில், வருமானத்தில், வீடு நிமித்தம், நகை நிமித்தம் பெருமை. இப்படி இந்த பெருமை உள்ளவர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். சரி, நமக்குள்ளேயும் ஏதாவது பெருமை இருக்கும்ல, ஏதாவது ஒரு பெருமை ஒளிஞ்சிருக்கும் பாருங்கள். நான் இப்படிலாம் அல்ட்டிக்கல போல வரலனாலும் எங்கன்னா ஒரு இடத்துல ஒட்டிகிட்டே இருக்கும். சரி, அந்த பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறாரா? எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பெருமை குறித்து நம்ம கவனிப்போமாக. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் அதிகமான கிருபை என்ன பண்ணாராம்? கொடுக்குறாராம். சமாதானத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாராம். அப்புறம் அளிக்கிறாரே, அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அதனால் தேவன் பெருமை உள்ள, ஏன் அப்படி சொல்லுது? அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த கிருபைகள் வந்த பிறகு அங்கே ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு அவங்க ஆரோக்கியம் அடைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆரோக்கியம் வந்த பின்பு அவங்க சம்பாத்தியம் பண்ணுகிற வருமானங்களை சம்பாதிக்கிறவர்களாக மாறி போகிறார். பிரியமானவர்கள், இதுதான் கிருபை. பிரியமானவர்கள், அது கிடைத்த பிறகு அவங்களோட பெருமைகளை நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். பாருங்கள், இந்த பெருமை வந்த பிறகு அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு இத்தனை கொடுத்த பிறகு பெருமை என்ன பண்ணிடக்கூடாது, நிற்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கொடுத்தவரை எப்படி இருப்பாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ பாருங்கள், கிருபை பெற்றுக்கொண்டவங்க தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குதா? தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. அப்போ பாருங்கள், அதிகமாக கொடுத்த உடனே பெருமை வந்து விடுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை என்ன பண்ணுறாராம்? இன்னும் அளிக்கிறாராம். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் பெருமையில் இருக்கிறீங்க, ரொம்ப நான் பர்ஃபெக்ட்டு, நான் எல்லாத்துலேயும் சுத்தம், நான் நேரத்துக்கு போயிடுவேன், நான் வாங்கினதை கரெக்டாக கொடுத்துருவேன், நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றிடுவேன், எல்லாத்துலேயும் பெருமை இருக்குது. பிரியமானவர்களே, நான் தேவ மகிமைக்கு சொல்லுவேன். அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமைக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு இடத்துல என் சாட்சி நான் சொல்லிட்டு வந்தேன். என் சாட்சி கடைசி காலத்தை குறித்து எனக்கு ஆண்டவர் சாட்சி நிறைய வெளிப்படுத்திருக்காரு சிஸ்டர். 2020க்கு முன்னாடி நிறைய வீடுகள் அழிந்து அப்படியே உள்ளே போகிறதாகவும் 2020 வரைக்கும் தான் அழிகிறத நான் கனவுல பார்த்தேன். 20க்கு அப்புறம் அது அப்படியே நிஜத்தில் நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, இந்த சாட்சி நான் அவங்களுக்கு சொன்னேன். அப்படியே நிறைய வீடுகள் அழிகிறதும், வானங்கள் திறக்கப்பட்டு தண்ணி கொட்டுகிறதும், ஆண்டவர் வானத்தை அளந்தார் என்று சொல்லியிருக்கிறார். 3/4 பங்கு அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு போராமை வருது. நானும் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதை நான் சொல்லலைன்னா, நான் ஒருவேளை சொல்லாமல் செத்தேன்னா எப்படி என்றதுக்காக தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது. சரி, ஓகே. அப்போ நம்ம சொல்லும் பொழுதே அவங்க சில பேர் என்ன பண்ணால் பெருமை, அது எப்படி பெருமையாகும்? இது ஆண்டவர் மகிமைக்கு தான் சொல்கிறோம். சரி, ஓகே, காது விழன்னு கேட்கணும். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது, நம்ம இன்னும் பெருமைக்கு சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. அவங்க ஐயோ இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தலைப்பா அப்படியே சொன்னாங்க. பாருங்கள், இதெல்லாம் எனக்கு
வெளிப்படுத்தலை. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. நான் மெசேஜ் கொடுக்கறது சில பேருக்கு போகாமல் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு காலத்தில் எப்படி சொல்கிறது, மாடு பின்னாடி ஓடுனவ, வேர்க்கடலை செடி கழனியில் இருந்தவ, வேலை தெரியாதனால எக்ஸ்போர்ட்டாக அலைந்து தெரிந்தவ. இன்றைக்கி நான் பைபிள் படித்து ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன்னா அது தேவன் கொடுத்த பிச்சை கிருபை. சரி, ஓகே. அப்போ பாருங்கள், அப்போ நிறைய பெருமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நம்ம சிலதெல்லாம் நமக்குள்ளேயே சில பெருமைகள்லாம் என்ன பண்ணுது இருக்கிறது. அப்போவே அவர் அடிக்கிறவராக இருக்கிறார். சரி, ஓகே. அப்போ அந்த அடி வாங்கின ஒரு ராஜாவையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்கள், தானியேலில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். நேபுகாத்நேச்சர் ராஜா குறித்து நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஆல்ரெடி தானியேல் என்ன பண்ணியிருப்பார், ராஜாவே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரி சரி சரின்னு தலையாட்டிக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் சில மாதங்கள் ஆன பிறகு என்ன பண்ணிடுறாரு, மறந்துடுறாரு. போல தான் நம்ம கூட நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது, நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஆனால் சில நாட்கள், வாரங்கள், மாதங்கள் ஆன பிறகு, வருடங்கள் ஆன பிறகு திருப்பி என்ன பண்ணுவோம், அது தலையில் வந்து உட்காந்துக்கும். அதே போல் இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணிச்சான், 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவி கொண்டிருந்த பொழுது ஆல்ரெடி என்ன பண்ணார், தானியேல் ராஜாவே உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணலை, சரின்னு தலையாட்டிட்டு 12 மாதம் ஆன பிறகு என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். பாபிலோன் ராஜ்யபரத்தின் மேல் உலாவி கொண்டிருந்து ராஜா அந்த பால்கனியில் என்ன பண்ணுறாரு, உலாவி கொண்டிருந்த போது, இது என் வல்லமையில் பரக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்படி பார்க்குறாரு, வா இவ்வளோ பெருசாக கட்டிட்டோமா, இவ்வளோ பிரமாண்டமாக பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி, என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. வார்த்தை சொல்லி கூட முடிக்கலையா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கற்று. நிறைய பேர், நான் மட்டும்தான் நிற்பேன், நான் தான் ராஜ்யத்தை ஆளுவேன், நான் மட்டும்தான் ஆண்டு கொண்டிருப்பேன், யாருமே நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், அப்படி அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பெருமையாக இருக்கக்கூடாது சொன்னவர் மறந்து போய் பெருமையை பேசிவிட்டார். அந்த வார்த்தை அவர் வாயில் இருக்கும்பொழுதே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல பிள்ளை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். அவர் யாருக்கு கொடுக்குறாரு நினைக்கிறாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதை நீ நினைக்கிறது அதை தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனு தள்ளப்பட்டு மாடுகளைப் போல பிள்ளை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகினுடைய சிறகுகளைப் போலும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலும் வளரப்பட்டும். அவன் சரீரம் ஆகாய்த்து பனியிலே நனைந்தது. பிரியமானவர்களை பாருங்கள், நனைந்தது மாத்திரம் அல்ல, அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு எடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அந்த புத்தி எப்படி இருந்ததான், திரும்பி வந்ததான். புத்தி சரியில்லை, அதனால தான் பெருமை, ஆணவம், திமிரு, செய்கை, அட்டகாசம், பேச்சு எங்கே முதல்ல ஆரம்பிக்குது பாவம் பார்த்தா வாயிலேருந்து தான் வருது. ஆமாம், புத்தி சரியில்லைன்னா வாயிலேருந்து தான் என்ன பண்ண புறப்படும். அப்போ பாருங்கள், எனக்கு திரும்பி வந்தது, வானத்தில் ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி பார்க்குறாரு. 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு. வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது
நான் உன்னதமானவரை சொத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய மகத்துவமும் கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லா என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளை பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். பிரியமானவர்களை பாருங்கள், கெட்டி நாசமாகி ரோட்டில் காட்டில் பனியில் வெயிலில் மழையில் கிடந்த பின்பு அவனுக்கு என்ன வந்துதான்? புத்தி வந்துதான். பிரியமானவர்களை அப்பொழுதுதான் ஏறெடுக்கிறானாம். அதே போல் தான் நிறைய பேர் அடி வாங்கின பிறகு அழைச்ச பிறகு புத்தி வருகிறது. எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். பிரியமானவர்களே, அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவனுக்குள்ளே என்ன வந்துதான்? புத்தி வந்துதான். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கன ஒருவனும் இல்லை. அவ்வேளையில் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜபரத்தின் மேன்மையாக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். பிரியமானவர்களே, இந்த லெட்டர் நமக்கு போதும். அகந்தை, நான் வசதியாக இருக்கேன், நல்ல புருஷன் கிடச்சிட்டாரு, நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சு, நல்ல ஊழியம் வளர்ந்துருச்சு, நல்லா படிச்சுட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன். அவன் எழுதுகிறான், ராஜ்யத்தை ஆண்டவன் எழுதுகிறான். ராஜ்யத்தை ஆண்ட நேபுகாத்நேச்சர் காட்டில் அலைந்தான். அவன் மழை பனி வெயில் எல்லாம் அவன் மேலே பறந்து பச்சையை போல அலைந்து திரிந்து கழுதை போல அவன் அலைந்து திரிந்தானாம். பிரியமானவர்கள், நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் நீ சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். பிரியமானவர்களை, இந்த வார்த்தை அவன் எழுதின லெட்டர் நமக்கு போதுமானதாக இருக்கிற. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாரா, மனிதர்கள் அல்ல. தேவனே அது புத்தி வந்துதான். அகந்தையாக நடக்கிறவர்கள் ஆகும். அகந்தையாக நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அதனாலே மிக கவனமாக இருங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். கவனமாக இருங்கள். நம்ம அகந்தையாக எழுந்து எதற்கு நம்ம பொல்லாப்பை தேடிக்கொள்ள வேண்டும்? அவர் அதிக கிருபையை தந்த பிறகு மேட்டிமை நமக்கு வேண்டாமே. தாழ்ந்து உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாராம். கிருபையை வேண்டும் என்றால் தாழ்ந்து கொண்டே இருங்கள், தன்னை தாழ்த்து கொண்டே இருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.